அருமையான ஒரு சங்கீதம், 50ஆம் சங்கீதம். தியானிக்கும்படியாய் கொண்டு வரப்பட்ட வேத பகுதி 16ஆம் வசனத்தில் இருந்து 21ஆம் வசனம் வரை. கொஞ்சம் அப்படியே நீங்க பாருங்க, நான் ரீட் பண்றேன். ஆண்டவர் சொல்றாரு, அதுக்கு முன்னாடியே பாருங்களேன், அங்க ஒரு வசனம் சொல்றாரு பாருங்க, 7வது வசனம். என் ஜனமே கேள், நான் பேசுவேன், இஸ்ரவேலே உனக்கு சாதகமாய் சாட்சியிடுவேன். நான் சொல்றாரு, உனக்கு விரோதமாய் தெய்வம் நமக்கு விரோதமாய் சாட்சியிடுவார். புரிந்து கொள்ளணும், அவர் அன்புள்ள தெய்வம். நம்ம தேவனுக்கு பிரியம் இல்லாத செய்யும் போது நமக்கு விரோதமா பேச ஆரம்பிச்சிருவார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப 16லேருந்து நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் சொல்றாரு, தேவன் துன்மார்க்கனை நோக்கி நீ என் பிரமாணங்களை எடுத்து உரைக்கவும். பிரமாணம்னா தேவனுடைய வார்த்தை. என்னுடைய பிரமாணங்களை எடுத்து உரைக்கவும், என் உடன்படிக்கையை உன் வாயினால் சொல்லவும் உனக்கு என்னப்பா நியாயம் இருக்கு? என்ன சொல்றாருன்னா, என் வார்த்தையை இப்போ நீ பிரசங்கம் பண்ணணும்னாலும், என் வார்த்தையை மற்றவங்களுக்கு நீ சொல்லணும்னா உனக்கு தகுதி இருக்கணும்னு சொல்றாரு. இந்த தேவனுடைய வார்த்தையை நான் மற்றவங்களுக்கு சொல்றதுக்கு என்ன இருக்கணுமா? நமக்கு தகுதி இருக்கணும். சும்மா எல்லாரும் பரிசுத்தமான வாழ்க்கை வாழாம நீ பாட்டுக்கு நம்ம இஷ்டத்துக்கு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு நம்ம ஆண்டவரை பற்றி சொல்லணும்னா ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு விரோதமாக நான் எழும்பிடுவேன், அப்படிலாம் பேசக்கூடாது அப்படிங்கிறாரு. அல்லேலூயா. இங்கே ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, தேவன் துன்மார்க்கனை நோக்கி நீ என் பிரமாணங்களை எடுத்து உரைக்கவும், என் உடன்படிக்கையை உன் வாயினால் சொன்னவும் உனக்கு என்ன நியாயம் உண்டு? சிட்சையை நீ பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக தூக்கி போடுற. என் வார்த்தை நீ கை கொள்ள மாட்டேங்கிற, உன்னை சிட்சிக்கும் போது அதை நீ ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிற, தூக்கி போட்டுற. நீ திருடனை காணும் போது அவனோட ஒருமித்து, திருடனை பார்க்கும்போது அவனுக்கு சாதகமா நடந்து கொள்ற. விபச்சாரரோடு உனக்கு பங்கு இருக்கு. உன் வாயை பொல்லாப்புக்கும் திறக்கிற, உன் நாவு சற்பனையும் பேசுது. நீ உட்கார்ந்து என்ன பண்ற? உன் சகோதரனுக்கு விரோதமா பேசுற, உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்குற. இவைகளை எல்லாம் நீ செய்யும் போது நான் மௌனமா இருந்தேன், உன்னை போல் நானும் இருப்பேன் என்று நீ நினைவு கொண்டாய். ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்துவேன். நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டு கணக்கில் கொண்டு வருவார். புரிந்து கொள்ளுங்க. ஆவின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு தான் இல்லைன்னு சொன்னார ஒழிய நியாய தீர்ப்பு இல்லைன்னு எங்கேயாவது பைபிளில் போட்டிருக்கா? தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை, ஆனால் என்ன உண்டு? நியாய தீர்ப்பு உண்டு. அன்னைக்கு ஆண்டு அந்த நியாயத்தில் எல்லாருமே நிற்கணும், ஊழியக்காரர்களும் நிற்கணும். அல்லேலூயா. ஆக்கினை தீர்ப்பு தான் நமக்கு கிடையாது, ஜட்ஜ்மெண்ட் உண்டு. அதனால தான் ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு பாருங்க, அவர் 4வது வசனம் பாருங்க, அவர் தம்முடைய ஜனத்தை நியாயம் தீர்க்க உயர இருக்கிற வானங்களையும் பூமியையும் கூப்பிடுவாராம். வானத்தை கூப்பிட்டு சாட்சி சொல்லுன்னு சொல்லுவாராம். பூமி சொல்லும், இவ என் மேலே நின்றுட்டு தான் நல்லா சண்டை போட்டா. அதே பூமி சொல்லும், என் மேலே நின்றுட்டு தான் இவ உன்னுடைய தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்தா அப்படின்னு. பூமி நல்லதையும் சொல்லும், நம்ம செஞ்ச கெட்டதையும் சொல்லும். சோத்திரம் உண்டாவதாக. இப்போ நான் என்னுடைய காரியம் என்னத்தை தியானிக்க போகிறேன்னா, ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்னா, நீ என்னுடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு சொல்ல உனக்கு தகுதி இருக்க வேண்டும். இன்னைக்கு செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுக்கணும்னா, கர்த்தர் விலக்கினவைகளை நாம் என்ன செய்யணும்? நம்மை விட்டு கர்த்தர் எதை விளக்குறாரோ அதை நம்ம என்ன செய்யணும்? நம்மளை விட்டு விளக்கணும். அப்படி விளக்குனாதான் நம்ம லைஃப் நல்லா இருக்கும். ஆண்டவர் நம்மளை அப்படியே ஃபோர்ஸ் பண்ண மாட்டார், திணிக்க மாட்டார், நீ இப்படி தான் வாழணும். நோ, ஆண்டவர் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் நமக்கு முன்னாடி வச்சுட்டாரு. நீ எதை விரும்புறியோ எடுத்துக்கோ. இடுக்கமான வாசல் இருக்கு, விசாலமான வாசல் இருக்கு. நீ எதை விரும்புறியோ ஓ இஷ்டம். ஆனால் ஆண்டவர் என்ன விரும்புகிறார்னா, சில காரியத்தை நான் விலக்கி இருக்கிறேன். என்னுடைய பிள்ளைன்னா இதை செய்யக்கூடாது, என் ஊழியக்காரர்கள்னா இதை செய்யக்கூடாது, சபைக்குள்ளே இருக்கிறவங்க இதை செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் சில காரியத்தை நம்மளை விட்டு என்ன செஞ்சிருக்கிறாரு? விலக்கி இருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய தேவனுடைய பிள்ளைகள் பொய் பேசக்கூடாதுன்னு விலக்கி இருக்கிறார். எஸ்ஸா, என் பிள்ளைங்க தேவனுடைய பிள்ளைங்க திருடக்கூடாது, தேவனுடைய பிள்ளைங்க விபச்சாரம் பண்ணக்கூடாது, தேவனுடைய பிள்ளைங்க லஞ்சம் வாங்கக்கூடாது, தேவனுடைய பிள்ளைங்க ஜாதி வித்தியாசம் பார்க்கக்கூடாது, தேவனுடைய பிள்ளைங்க சீரியல், சினிமா, ஜோக்கு, காமெடி இதெல்லாம் செய்யக்கூடாது. இதெல்லாம் நம்ம மூலமா தேவ நாம தூஷிக்கப்பட்டோம். தேவனுடைய பிள்ளைங்க வாக்குவாதம் பண்ணக்கூடாது, தேவனுடைய பிள்ளைங்க சண்டை போடக்கூடாது. அது மாதிரி சில காரியங்கள் ஆண்டவர் சொல்றாரு, பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு
விலகு. அது விலக சொல்லியிருக்கிறாரு. அநேக இடத்துல ஆண்டு சொல்லியிருக்கிறாரு, தீமையை விட்டு விலகு. ஆண்டு சில காரியங்களை போட்டிருக்காரு, இதெல்லாம் தீமை, அதையெல்லாம் விட்டு விலகுன்றாரு. ஆண்டவர் எதை நம்மளை விட்டு விலக்குறாரோ அதை நம்ம என்ன செய்யணும் சொல்லுங்க? அதை நம்ம விட்டு விலக்கணும். விலக்குனாதான் நம்ம லைஃப் நல்லா இருக்கும். ஆண்டு சொல்ற, என் வார்த்தையை நீ சொல்லணும்னாலே உனக்கு பரிசுத்தம் வேணும். அப்ப வார்த்தையை சொல்லவே பரிசுத்தம் வேணும்னா பரலோகத்துக்கு போறதுக்கு எவ்வளோ பரிசுத்தம் வேணும்? அல்லேலூயா. அதனால் இன்னைக்கு செய்தியின் தலைப்பு என்னன்னு கேட்டால் தேவன் விலக்கினவைகளை விட்டு விலகுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் எதெல்லாம் விலக்கி இருக்கிறாரோ அதை நம்மளை விட்டு விலக்கும் பொழுது நம்ம லைஃப் நல்லா இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். பாருங்கள், நீங்கள் வேதத்தில் சாமுவேலை நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? சாமுவேல் அவங்க அம்மா சின்ன வயசுலேயே கொண்டு போய் ஆலயத்தில் விட்டுட்டாங்க. ஒரு 12 வயசுன்னு வச்சுக்கோங்களேன், கொண்டு போய் ஆலயத்தில் விட்டுட்டாங்க. அவங்க அப்படி ஒரு தீர்மானம் பண்ணியிருந்தாங்க, எனக்கு ஒரு குழந்தை கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைய நான் என்ன செஞ்சிருவேன், உங்களுக்கே கொடுத்துருவேன், ஆலயத்திலே கொண்டாந்து விட்டுருவேன். அவங்க தீர்மானம் பண்ணியிருந்தாங்க. யாருமே செய்ய முடியாத ஒரு காரியம். இன்னைய வரைக்கும் அந்த சாதனையை யாரும் முறியடிக்கவே முடியாது. அப்படி கொண்டாந்து ஆலயத்தில் விட்டுட்டாங்க. அந்த சாமுவேல் ஆலயத்தில் வளர்ந்தான் அப்படின்னு போட்டிருக்கு. அப்படி வளரும் போது அவன் கண் பார்க்குது, அங்கே ஏலி என்கிற ஊழியக்காரர் இருக்கிறாரு. அவருடைய பிள்ளைகள் அங்கே இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே பாவத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. பைபிள் அப்படித்தானே போட்டிருக்கு. ஏலியின் பிள்ளைகள் எல்லாரும் எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க? பாவத்தில். ஒரு தெய்வ பயம் இல்லை ஏலியின் பிள்ளைகளுக்கு. பிஷப் ஏலி ஐயா ஒரு பிஷப், அவருக்கு அவருடைய பிள்ளைங்களுக்கு ஒரு தெய்வ பயம் இல்லை. பேலியாளின் மக்களா இருக்கிறாங்க. அதை யார் பார்க்கிறா? ஆலயத்தில் சாமுவேல் பார்த்து ஊழியக்கார வீட்டு பிள்ளையே அப்படி நடக்குது, நம்ம நடந்தா என்ன அப்படின்னு சாமுவேல் அவர்கள்ட்ட எதையாவது கத்துக்கிட்டாருன்னு நம்ம பைபிளை போட்டிருந்தா அவங்கள பத்தி இப்ப நம்ம பேசவே மாட்டோம். அவர்களும் வாலிபர்கள் தான், ஊழியருடைய பிள்ளைகளும் வாலிபர்கள் தான். இங்க சாமுவேலும் வாலிபர் தான். சாமுவேல் தாய் தகப்பன் இல்லாம வளர்ந்து கொண்டு இருக்கிறாரு. அவர்களுக்கு ரோல் மாடலா அந்த ஊழியக்காரன் அவங்க குடும்பம் தான் இருக்கு. ஆனா பாக்குறாரு, சாமுவேல் வளரும்போது பாக்குறாரு அவர்கள்ட்ட நிறைய பாவங்கள் இருக்கிறத பாக்குறாரு. ஆனால் சாமுவேல் அவர்கள் செய்த பாவத்தின்படி வாழல, அதை விட்டு விலகி வாழ்ந்தார். எஸ்ஸா? அது மாதிரி இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் நம்ம மட்டும் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், மற்றவங்க ரட்சிக்கப்பட்டாலும் அவங்க சில பாவத்தை செய்வாங்க. அதனால நானும் அப்படிதான் வாழ்வேன். நோ, அதை விட்டு விலகணும். நான் தேவனுடைய பிள்ளை, நான் இயேசுவோட பிள்ளை, நான் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், நான் சர்ச்சைக்கு போறேன், நான் திருவிருந்து எடுக்கிறேன். என் குடும்பத்தில் உள்ளவங்க ரட்சிக்கப்படல, அவங்க அந்த தவறை செய்யட்டும், நான் என்ன செய்வேன்? அதை விட்டு விலகி வாழணும். நம்ம வேலை பார்க்கிற இடத்துல எல்லாரும் ரட்சிக்கப்படலை. நம்ம வேலை பார்க்கிற இடத்துல எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா? இல்லை. நம்ம சமுதாயத்தில் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா? இல்லை. அப்போ வேலை பார்க்கிற இடத்துல ஜனங்கள் எல்லாம் பாவம் செய்கிறாங்க, அதனால நானும் லஞ்சம் வாங்குவேன், நானும் ஆஃபீஸ்க்கு லேட்டாக வருவேன், நானும் அதை செய்வேன். நோ, தேவன் நமக்கு, தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு சில காரியத்தை விலக்கி இருக்கிறாரு. ஆண்டவர் விலக்குனதை நம்மளும் என்ன செய்யணும்? நம்மளை விட்டு விலக்கும் பொழுது நம்ம லைஃப் நல்லா இருக்கும். நம்ம ஜபங்கள் ஆண்டவரால் அங்கீகரிக்கப்படும். நம்ம ஜபங்களுக்கு ஆமென் என்றும் பதில் கொடுப்பார். இன்னைக்கு நம்ம 3 காரியங்களை, ஆண்டவர் விலக்கினதை விலக்குங்கள் என்கிற டைட்டில் ஒரு 3 காரியங்களை, ஆண்டவர் விலக்கின நிறைய காரியத்தை விலக்கினாரு. ஒரு 3 காரியங்களை பார்த்து நம்ம சங்கீத பகுதியை முடிக்க போகிறோம். முதலாவது வாசிக்கலாம் எதை விளக்கணும்னு. ஆதியாகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதுல 11வது வசனம். ஆதியாகமம் 3:11. அங்க என்ன போட்டிருக்குன்னா, அப்பொழுது தேவன் என்ன செய்யறாரு? இந்த ஆதாமையும் ஏவாளையும் பார்த்து என்ன கேட்கிறார்? அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கினேன். புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். பாருங்க, முதல் மனிதன் ஆதாம் ஏவாள். அவர்களுக்கு ஆண்டவர் நல்ல பெரிய ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி நிறைய விருட்சத்தின் கனிகளை கொடுத்து ஒரே ஒன்று தான் சொல்லியிருந்தார், இந்த நன்மை தீமை அறியத்தக்க இந்த கனியை மாத்திரம் சாப்பிடாதீங்க, பாக்கி எல்லா கனியும், ஒரே ஒரு மரத்தின் கனியை மாத்திரம் அவர்களுக்கு விலக்கி இருந்தார். ஆனால் இவங்க விலகி வாழ்ந்தாங்களா? நம்ம கடந்த நாளில் கூட தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்காம சர்ப்பத்தின் சத்தத்துக்கு செவி கொடுத்தாருன்னு நம்ம தியானித்தோம் இல்லையா? ஒன்னே ஒன்று தான் விலக்கி இருந்தார். இந்த விருட்சத்தின் கனியை மட்டும் சாப்பிடாத அப்படின்னு ஒன்னே ஒன்று தான் விலக்கி இருந்தார். ஆனால் ஆதாம் ஏவாள் என்ன செஞ்சிட்டாங்க? தேவன் விலக்குனதை தன்னை விட்டு சொல்லுங்க விலக்கலை. விலக்காததுனால எவ்வளோ பெரிய லாஸ் தெரியுங்களா? எவ்வளோ பெரிய லாஸ்.
ஆதாமும் ஏவாளும் கர்த்தர் விலக்கின அந்த விருட்சத்தின் கனியை அவங்க புசித்ததுனால முதலாவது அவர்களுக்குள்ள பாவம் வந்தது, ரெண்டாவது அவர்களுக்குள்ள சாபம் வந்தது. தேவன் சபித்தார்ல, வேதனையோடு தான் நீ பிள்ளை பெறணும், வியர்வையோடு தான் நீ ஆகாரம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி தேவன் என்ன செஞ்சாரு? சபித்தார். பாவம் வந்தது, சாபம் வந்தது, மூன்றாவது வேதனை வந்தது. தோட்டத்தை விட்டு என்ன செஞ்சிட்டாரு ஆண்டவர்? தேவன் விலக்குனதை இவங்க விளக்காததுனால ஸ்தானத்தை விட்டு என்ன செஞ்சிட்டாரு? அப்புறப்படுத்திட்டார். வெளியே போ அப்படின்னு ஆண்டவர் விரட்டிட்டார். இதில் பெரிய லாஸ் என்ன தெரியுங்களா? ஆதியாகமம் 3:8 தான் பெரிய லாஸ். என்ன தெரியுங்களா? பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை அவர்கள் என்ன செய்வாங்க? டெய்லி கேட்பாங்க. அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒழித்து கொண்டார்கள். என் அன்பு தேவ ஜனமே, கர்த்தர் விலக்குனதை நம்ம விலக்காம, கர்த்தர் விலக்குனதை நம்ம செய்யும் போது அது நம்மளை என்ன செய்யும் தெரியுங்களா? தேவனுடைய சந்நிதியை விட்டு விலக வச்சிடும். அவ்வளோதான், பெரிய லாஸா தான். தேவ சத்தத்தை கேட்க முடியாது. பாவத்தோட தேவ சத்தத்தை நம்ம என்ன செய்ய முடியாது? பேசுங்க பாருங்க, கேட்கவும் முடியாது. மேலாக தேவ சந்நிதிக்கு என்ன செய்ய முடியாது? நான் எனக்கு என்ன ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்ல வரேன்னா, கர்த்தருடைய சந்நிதியை விட்டு விலக செய்கிற காரியத்தை உங்களை விட்டு விலக்குங்கள். வேண்டாம். பாருங்க, நீங்க புதிய ஏற்பாட்டில் லூக்கா சுவிசேஷத்தில் 2 பேர் ஜெபிக்கும்படி ஆலயத்துக்கு போவாங்க. அதுல ஒருத்தன் என்ன செஞ்சானா? ஆயக்காரன். அவன் என்ன செஞ்சானா? எங்க நின்னா? ஆலயத்துக்கு முன்னாடி வர முடியல. ஏன்? அவன் பாவம் செய்திருக்கிறான். அவன் பாவம் செஞ்சதுனால ஆலயத்தில் எங்க வந்து உட்கார முடியல? முன்னாடி கூட வந்து உட்கார முடியாம தூரத்தில் நின்று என்ன சொல்றான்? மார்பிள் அடித்து கொண்டு வானத்தையும் அண்ணாந்து பார்க்க முடியாம, ஆண்டவரே பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும். நல்லா புரிந்து கொள்ளுங்க, தேவன் விலக்கின காரியத்தை நாம் விரும்பி செய்யும் போது அது தேவ சமூகத்தை விட்டு நம்மளை விலக்கும், நம்மளை தூரம் கொண்டு போயிரும். நம்மளால ஜெபிக்க முடியாது. அப்பா உங்க பிள்ளை நான் வந்திருக்கிறேன் சொல்ல முடியாது. நம்ம ஒரு பாவம் செஞ்சுட்டு ஆண்டவருடைய மூஞ்சில என்ன செய்ய முடியாது? முழிக்கவே ஒன்றும் இல்லைங்க. நீங்க எனக்கு விரோதமா, நான் உங்களுக்கு விரோதமா ஒரு தப்பு செஞ்சுட்டேன்னா ஒருத்தர் மூஞ்சில ஒருத்தர் முழிக்க முடியுதா? முழிக்க முடியல. மனிதர்களாகிய நம்மளே ஒருத்தருக்கு விரோதமாய் ஒருத்தர் தவறு செய்யும்போது மூஞ்சில முழிக்க முடியலன்னா, தேவன் விலக்குன காரியத்தை செஞ்சிட்டு வந்து நம்ம தேவ சமூகத்தில் தேவனை பாத்திர முடியுமா? முடியாது. கர்த்தருடைய சந்நிதியை விட்டு, கர்த்தருடைய சமூகத்தை விட்டு, கர்த்தருடைய பிரசன்னத்தை விட்டு நம்மளை விலக்குகிற ஒரு காரியத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது? செய்யவே கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. இதில் நான் விசேஷமாக யாரை கொண்டு வரேன்னா, யோசேப்பை கொண்டு வரேன். யோசேப்பு அந்நிய தேசத்துக்கு போயிருக்கிறார். அடிமையாக விற்கப்பட்டு அந்நிய தேசத்தில் போயிருக்கிறார். போனதுக்கு அப்புறம் அங்கே போத்திபார் வீட்டுக்கு போயிருக்கிறார். அந்த போத்திபார் பார்க்குறாரு, யோசேப்பை பார்க்குறாரு. யோசேப்போட கர்த்தர் இருக்கிறத பார்க்குறாரு. யோசேப்போட கர்த்தர் இருந்து அவன் காரியம் எல்லாம் ஜெயமா இருக்கிறத பார்த்தாரு. போத்திபார் என்ன செஞ்சார் தெரியுங்களா? தன்னுடைய வீட்டுடைய சாவியை யோசேப்பு கையில கொடுத்தார் இல்லையா? கொடுத்து, நான் பார்த்துட்டேன், நீ வந்து ரொம்ப உண்மையா இருக்க, உன்னோட ஆண்டவர் இருக்கிறாரு, நீ செய்கிறதெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி அவன் மேல தயை வைத்து என்ன செஞ்சாரா? ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் அதுல நீங்க பாப்பீங்கன்னா அங்க போட்டிருக்கு, தனக்கு உண்டான எல்லாவற்றையும் போத்திபார் யோசேப்பின் கையில் ஒப்புவித்தார். என்னது? தனக்குரிய சொல்லுங்க, எல்லாவற்றையும் என்ன செஞ்சாரு? போத்திபார் யோசேப்பு கையில ஒப்பு கொடுத்தார். ஆனா ஒன்றை மட்டும் விலக்கினார். என்ன விலக்கினாரு? என் மனைவியை மட்டும் நீ தொடக்கூடாது. என் வீட்டில் இருக்கிற எல்லாவற்றின் மேல உனக்கு ஆளுகை இருக்கு. என் வீட்டு சாவியையே உன்கிட்ட கொடுக்குறேன். ஏன்னு கேட்டா உன்னோட கர்த்தர் இருக்கிறார், நான் பார்க்கிறேன். நீ செய்யறதெல்லாம் ஜெயமா இருக்கு, அதை நான் பார்க்கிறேன். அதனால என் வீட்டு சாவியையே, என் அரண்மனையின் சாவியையே நான் உன் கையில கொடுக்குறேன். நீ எல்லாம் எது வேணாலும் பண்ணலாம், ஆனா என் மனைவியை மட்டும் நீ என்ன செஞ்சிடக்கூடாது, நீ தொடக்கூடாதுன்னு மனைவியை மட்டும் யோசேப்புக்கு தேவன் என்ன செஞ்சாரு? விலக்கினார். ஆனா அந்த மனைவிக்கு ஆசை யார் மேலதான்? இந்த யோசேப்பு மேலதான். யோசேப்பு ரொம்ப அழகா இருக்கிறாரு, சௌந்தரியமா இருக்கிறாருன்னு அந்த அம்மாவுக்கு கண்ணெல்லாம் யோசேப்பு மேலதான். அப்ப ஒரு நாள் ஆள் இல்லாத நேரத்துல அந்த அம்மா என்ன பண்றா? இந்த யோசேப்பை பிடிச்சி இழுக்கிறா. அப்ப அவர் சொல்ற வார்த்தையை பாருங்க, எடுங்க. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்துல 9வது வசனம் என்ன சொல்றாரு? இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன்
இல்லை. பாருங்க பைபிளை பாருங்க, கொஞ்சம் பைபிளை பிரட்டுங்க, பைபிள்லாம் பிரட்டுங்க. பைபிளை பிரட்டுறதுல ஆசீர்வாதம் எடுங்க. பாருங்க என்ன போட்டிருக்கு, இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறு ஒன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. மனைவியை மாத்திரம்தான் விலக்கி இருக்கிறார். இப்படி இருக்க நீ என்ன விரும்புறியே அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு என் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? இது நம்ம மைண்ட்ல இருக்கணும். ஆண்டவர் மனைவியை மட்டும் தான் விலக்கி இருக்கிறாரு, உன்னை மட்டும் நான் தொடக்கூடாதுன்னு என்னுடைய எஜமான் சொல்லி இருக்கிறாரு. என் எஜமான் விளக்குன ஒன்ன நான் தொடவே மாட்டேன். இதனால எனக்கு அவமானம் வந்தாலும் சரி, இதனால என் வஸ்திரத்தை நீ பிடிங்கிட்டு என்னை நிர்வாணமா அனுப்பினாலும் சரி, அவர் விலக்குனது என் எஜமான் விலக்கி இருக்கிறார். உன்னை தொடக்கூடாதுன்னு விலக்கி இருக்கிறாரு, உன்னை நான் தொடவே மாட்டானே. அந்த இடத்தை விட்டு யோசேப்பு விலகினான். அதனால தான் அவரை குறித்து நம்ம பேசிக்கொண்டு இருக்கிறோம். உடனே ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டாரா? இல்லை. எவ்வளவு வெக்கம், நிர்வாணமா போயிட்டாரு வெளியில. ஒரு வாலிபன் மேல் வஸ்திரத்தை பிடுங்கிட்டா, நிர்வாணமா போனாலும் பரவாயில்ல, தேவன் விலக்குனதை நம்ம விலக்கியே ஆகணும். ஜீசஸ் அவமானம் தான், ஜெயில் தான், நிந்தனை தான், வெக்கம் தான். ஆனால் முடிவு என்னவா இருந்தது? விலக்கினதை விலக்கினபடினால எந்த இடத்துல அவமானம், எந்த இடத்துல வெக்கம், எந்த இடத்துல நிந்தை அனுபவிச்சானோ அதே இடத்துல எகிப்துக்கு அதிகாரியாய் தேவன் உயர்த்தினார். என் அன்பு தேவ ஜனமே, நீங்கள் வெக்கப்பட்ட இடத்துல, அவமானம் அடைந்த இடத்துல, தலை குனிந்த இடத்துல, எல்லாரும் உங்களை அற்பமாக பார்க்குற அதே இடத்துல, அந்த உறவுகள் மத்தியில், அந்த சமுதாயத்தில், அந்த குடும்பத்தில், அந்த வேலை ஸ்தலத்தில், அதே சர்ச்சில் உங்கள் தலை உயர்த்தப்படணும்னா கர்த்தர் விலக்குனதை விலக்குங்க. ஸ்தோத்திரம். ஆனால் இதே சிம்சோனை குறித்து நமக்கு நல்லா தெரியும். சிம்சோன்ட்ட ஆண்டவர் என்ன செஞ்சார்? உன் தலையில் சவரகன் கத்தி மாத்திரம் படக்கூடாது, ஒன்னே ஒன்று தான் விளக்குனார். ஒன்னே ஒன்று தான் விளக்குனார். அவர் என்ன செஞ்சார்? ஐயாவுக்கு அதை பற்றியெல்லாம் கவலையே கிடையாது. ஆண்டவர் சொன்னதை பற்றிலாம் கவலையே இல்லை. அவருடைய நோக்கமெல்லாம் பெண் 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 பெண், லவ்வர் லவ்வர் லவ்வர், பெஸ்டி பெஸ்டி பெஸ்டி, என்ன லிவிங் டுகெதர். அவருக்கு அதை பரிசுத்தத்தை குறிச்செல்லாம் ஆண்டவர் சொல்லிட்டாரே, அதை மைண்டிலே கிடையாது. போய் பெஸ்டிட்ட சொன்னார், எனக்கு பலன் இதில் தான் இருக்குது அப்படின்னாரு. சொன்னார், அவள் பண்ணி விட்டா, விளக்குனதை விளக்கலை. லைஃப் என்னாச்சு? கண்ணு ரெண்டு பிடுங்கப்பட்டு, மாவாட்டி, கேலியாக்கி, எவ்வளோ வெக்கம், அவமானம், நீந்த செத்து போயிட்டார். என் அன்பு தேவ ஜனமே, ஒரே ஒரு வாழ்க்கை. ஒரு ஆண்டவர் சொன்னார், பவுல் சொல்கிறாரு, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு என்ன இருக்குது? அதிகாரம் இருக்குது. ஆனால் எனக்கு அது தகுதி. பைபிளை தூக்குற, ரட்சிக்கப்பட்ட, ஞானஸ்தானம் எடுத்த, அபிஷேகம் பண்ணப்பட்ட, சர்ச்சைக்கு வருகிற, டெய்லி ஜெபம் பண்ற நமக்கு எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் இருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றார், இதை நீ விளக்கு, இது உனக்கு தகுதி கிடையாது. நீ இப்படி மாடலா ட்ரெஸ் உடுத்துறது உனக்கு தகுதி கிடையாது. சினிமா நடிகை போடுற மாதிரியே நம்மளும் உடுத்துறது நமக்கு தகுதி கிடையாது. அது ஆண்டவர் நமக்கு விலக்கி இருக்கிறாரு. உலக மனுஷன் பேசுற மாதிரியே நம்மளும் பேசுறது அது ஆண்டவர் நமக்கு விலக்கி இருக்கிறாரு. நம்ம உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க அழைக்கப்படவே இல்லை. உலகத்தின் நடுவில் இருக்கிறோம். ஆனால் டிஃப்ரெண்டான வாழ்க்கை வாழ தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். ஒரு தாமரை பூவானது, செடியானது சேரில் தான் இருக்குது, தண்ணீரில் தான் இருக்குது. ஆனால் ஒரு நாள் அந்த இலையில தண்ணீர் பட முடியுது, படுது, பட் என்ன செய்ய முடியல, அதை மேலே இருக்கவே முடியல. அதே மாதிரி தான் உலகத்தில் தான் நம்ம வாழணும். உலகம் இன்னைக்கு பொல்லாங்குழுக்குள்ள தான் கிடக்கு. இன்னைக்கு பயங்கர மோசமான இச்சை மோகத்தில் தான் கிடக்கு. ஆனாலும் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, சிலதை நீ ஏன் புள்ள, சிலதை செய்யக்கூடாது. இப்போ நம்ம சொல்கிறோம்ல, ஏய் நம்ம பிள்ளைய என்ன சொல்கிறோம், நீ இப்படி தான் ட்ரெஸ் உடுத்தணும், நீ ஏன் புள்ள. அல்லேலூயா. அதே மாதிரி ஆண்டவர் எதை நம்மளை விட்டு விலக்கி இருக்கிறாரோ அதை விலக்கி யோசேப்பு மாதிரி வாழ்ந்து பாருங்க. யோசேப்பை உயர்த்தின அதே கர்த்தர். ஒருபோதும் ஆதாமை போல ஏவாளை போல இருந்துடாதீங்க. ஆண்டவர் விலக்குனதை போய் விரும்பி செஞ்சீங்கன்னா அதுக்கப்புறம் ஆதாம ஏவாளையும் அந்த தோட்டத்துக்குள்ள கர்த்தர் கொண்டு வந்த மாதிரி இருக்கா? அதுக்கப்புறம் ஆதாமோடு ஏவாளோடு தேவன் பேசின மாதிரி இருக்கா? அந்த பிரசன்னத்தை அவங்க அனுபவிச்ச மாதிரி இருக்கா? கர்த்தருடைய சமூகத்தையே விட்டு விலக செய்து விட்டது. அதனால ஆண்டவர் எதை விலக்கி இருக்கிறாரோ அதை நம்ம என்ன செய்யணும்?
விளக்க வேண்டும். ரெண்டாவதாக நம்ம எதை செய்யணும், எதை விளக்கணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போனா, உபாகம புஸ்தகம் அதில் 4ஆம் அதிகாரம் 23வது வசனம் என்ன போட்டிருக்கு? உபாகமம் 4:23 ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோட பண்ணின உடன்படிக்கையை மறந்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் வேண்டாம் என்று விலக்கின எந்தவித சாயலான விக்கிரகத்தையும் உங்களுக்கு உண்டாக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ரெண்டாவது நமக்கு எதை ஆண்டவர் விலக்கி இருக்கிறார்னா, விக்கிரக ஆராதனை. ஆண்டவருக்கு பிடிக்காத ஒன்று, ஆண்டவர் வெறுக்கிற ஒன்று எதுனா, ஆண்டவருடைய இடத்துல இன்னொன்று கொண்டு வந்து வைத்து இதுதான் என் தெய்வம்னு சொல்கிறது ஆண்டவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதனால தான் 10 கற்பனைகளில் முதல் கற்பனை என்ன? என்னை அன்றி உங்களுக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். ரெண்டாவது கற்பனை என்ன? ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்கவே வேண்டாம். ஜீசஸுக்கு பிடிக்காத ஒன்று விக்கிரக ஆராதனை, சொரூப வழிபாடு. இப்போ நீங்கள் கேட்கலாம், சிஸ்டர் எங்கள் வீட்டில் என்ன விக்கிரகமாக இருக்கு, சொரூபமாக இருக்கு, என்ன தெரியுங்களா? இதை நான் எப்படி கொண்டு வரேன்னா, தேவனுடைய பிளேஸில் நீங்கள் வேற எதை கொண்டு வந்தாலும் கர்த்தர் அதை விளக்க சொல்றாரு. எனக்கு ஆண்டவரை விட இது ரொம்ப பிடிக்கும். ஆண்டவருடைய இடத்தை எது திருடுதோ, எது நிரப்புதோ அதை உன்னை விட்டு விளக்கு. ஆண்டவர் சார், ஃபஸ்ட்டு உன் வாழ்க்கையில் நான் தான், எனக்கு முதலிடம் கொடு, எனக்கு முக்கியத்துவம் கொடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய இடத்துல இன்னொன்றை நம்ம வைக்கும்போது தேவன் அதை என்ன செய்கிறாரு? வெறுக்கிறார், வேதனைப்படுகிறார். அதை உன்னை விட்டு விலக்குன்னு சொல்றார். ஒரு வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் 37வது வசனம் எல்லாரும் கொஞ்சம் பாருங்க. மத்தேயு 10:37 தெய்வமே சொல்றாரு, தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தகப்பனையாவது தாயையாவது நேசிக்கிறவன் சொன்னாரு, நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம் அல்லன்னா சொன்னாரு. என்னைய விட உங்க அப்பா அம்மாவை நீ நேசிச்சனா அதை உன்னை விட்டு விளக்குங்கிறாரு. கொஞ்சம் கடினமாக இருக்கிற மாதிரி இருக்கும். என்னைய விட நீ அப்பா அம்மாவை அதிகமாக, ஃபஸ்ட்டு நான் உன் வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு முதலிடம் முக்கியத்துவம். காலையில் எழுந்தது ஃபஸ்ட்டு எனக்கு முதலிடம் கொடு, ஃபஸ்ட்டு எனக்கு முக்கியத்துவம் கொடு. தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. நம்ம தேவன் கொடுத்த பிள்ளைகளையும் நம்ம தேவனை விட, தேவனை வைக்கிற இடத்துல பிள்ளைய வச்சிடாதீங்க. அது எனக்கு பாத்திரன் அல்ல. ஆராதனையை விட ஞாயிற்றுக்கிழமையில வேற எதுவுமே முக்கியம் கிடையாது. புரிந்து கொள்ளுங்க, அதை விளக்குங்க. ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே நம்ம மைண்ட்ல இருக்க வேண்டியது ஆராதனை, ஓய்வு நாள் ஆராதனை. ஓய்வு நாளுக்காக நம்மளை ஆண்டவர் நியமிக்கல, நமக்காக தான் ஓய்வு நாளையே நியமித்தார் இல்லையா? ஓய்வு நாளை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவர் ஆசீர்வதித்தார். இது என்னுடைய நாள்னு சொல்றாரு. என்னுடைய நாளில் நம்ம மாமா வீட்டு கல்யாணம் முக்கியம், மச்சான் வீட்டு கல்யாணம் முக்கியம், உறவுகள் முக்கியம் அப்படின்னு போகும்போது ஆண்டவர் பார்க்குறாரு, இவ என்னையை விட அது அதிகமான என்ன. ஆண்டவர் அதை விளக்குங்கிறாரு. அதை தான் என்ன செய்கிறாரு? நம்ம வீட்டில் இன்னைக்கு சொரூப வழிபாடாக இருக்கு? கிடையவே கிடையாது. நம்ம வீட்டில் யார் வீட்லையுமே விக்கிரமும் கிடையாது, சொரூபமும் கிடையாது. அதற்கு மாறாக என்ன இருக்குன்னா, ஆண்டவருடைய அந்த பொசிஷனில் இன்னொன்று வைக்கிறோம் நம்ம. அதுதான் விக்கிரக ஆராதனை. ஆண்டு தெளிவாக சொல்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டு மனைவியை கூட என்னை விட அதிகமாக நேசிக்காதங்கிறார். கணவனை கூட என்னை விட அதிகமாக நேசிக்காத. நம்ம பொசசிவாக இருப்பார் ஆண்டவர் சொல்கிறார். அதனால் ஆண்டவர் எதை விளக்குங்கிறாரோ என்ன செஞ்சிடணும் சொல்லுங்க, விளக்கிருங்க. என்னை விட நீ தாயை கூட, தாயை நேசிக்காதனே சொல்ல, தாயும் தகப்பனையும் கனம் பண்ணு. வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையே என்னது? உன்னை பெற்ற தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணு, கனம் பண்ணுன்னு சொன்ன. அதே ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, என்னைய விட உன் தாய் தகப்பனை அதிகமாக நேசிக்காத. என்னைய விட சிலர் அதிகமாக சாரி 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 ரொம்ப அதான் விற்கிறோம். சிலருக்கு கோல்டு கோல்டு கோல்டு, சிலருக்கு காரு காரு காரு, சிலருக்கு வண்டி வண்டி வண்டி, சிலருக்கு பைத்தியம் அந்த ஸ்கூலு தான், அந்த காலேஜ் தான், இந்த மாப்பிள்ளைக்கு தான் கொடுப்பேன், இப்படிப்பட்ட மாப்பிள்ளைக்கு தான் கொடுப்பேன், ஓடிட்டே இருக்கும் வயசு. அல்லேலூயா.
கர்த்தர் விளக்குனதை நம்ம விளக்கணும். அப்போ தான் நம்ம லைஃப் நல்லா இருக்கும். பாருங்கள், ஆண்டவர் இப்போ ஒரு பிஷப்பை குறித்து நம்ம பார்த்தோம்ல, 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் 29வது வசனத்தின் பின் பகுதி எல்லாம் எடுங்க. 1 சாமுவேல் 2ல் 29ஆம் வசனத்தில் கடைசி 2 லைனில் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிக்கிறியே. எவ்வளோ துக்கத்தோட ஒரு ஊழியரை பார்த்து சொல்கிறார் ஆண்டவர். ஏலி என்கிற ஊழியரை பார்த்து சொல்கிறாரு, என்ன ஏலி, நீ என்னுடைய ஊழியக்காரன்பா, ஊழியக்காரன் ஆகிய நீ என்னைய விட என்ன செய்கிற, உன் பிள்ளைய ரொம்ப மதிக்கிறியே. அதான் பாஸ்டர் சொன்னாங்க, என்னை கனம் பண்ணுகிறவனை நானும் கனம் பண்ணுவேன். என்னை கனஈனப்படுத்தினீங்கன்னா நானும் கனஈனப்படுத்துவேன்னு சொல்லலை. வசனத்தை பாருங்க, அந்த இடத்துல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 30வது வசனம் பாருங்க, 1 சாமுவேல் 2:30 பாருங்க. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நானும் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் கனவீனப்படுத்துவேன்னு சொல்லல, என்னை கனவீனப்படுத்தி நீங்க என்ன அசட்டை பண்ணினாலே நீங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிருவீங்க, கனஈனப்படுவீர்கள். கர்த்தரை விட நம்ம யாரையுமே மதிக்க கூடாது. சிலருக்கு கணவன் சொல்ற வாக்கு தான் தெய்வ வாக்கு. எந்த ஆண்டவர் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல கணவனுக்கு கீழ்ப்படின்னு சொன்னாரோ அதே ஆண்டவர் சொல்றாரு, என்னை விட கணவனை நேசிக்காத. இல்லையா இல்லையா? கடந்த நாள் நம்ம அபிகாயில தியானித்தோம். அபிகாயில் மட்டும் நாபாலுக்கு ஒத்துழைப்பு கொடுத்திருந்தானா அபிகாயில குறித்து ஏதாவது நம்ம நல்லது பார்த்துருக்க முடியுமா? ரொம்ப ஞானமாக நடந்துக்கணும். எல்லா காரியத்திலையும் ஞானம், எல்லா காரியத்திலும் புத்தி, எல்லா காரியத்திலும் விவேகமாக நடந்து கொள்ளணும். கர்த்தர் எதை விளக்கிட்டாரோ அதை நம்ம விளக்கித்தான் ஆகணும். என்னை ஆண்டு எவ்வளோ வேதனையோட சொல்றாருப்பாங்க, நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன். அதனால என்ன நடந்தது தெரியுங்களா? நான் சொல்லவே விரும்பல. அது கீழே எப்படியே பாருங்க. அது என்ன சொல்றாரு, நீ என்னையை விட நீ உன் பிள்ளைங்களை அதிகமாக மதிக்கிறதுனால உனக்கு தண்டனை என்னன்னு சொல்லி சிலதை சொல்றாரு. எனக்கு சொல்லவே முடியல. நன்மைக்கு மாறாக என்ன நடக்கும்னா உபத்திரவத்தை பார்ப்பேன். என்ன சொல்றாரு, என்னை வைக்க வேண்டிய இடத்துல நீ வேற ஒன்றுக்கு வச்சேன்னா உனக்கு நன்மைக்கு பதிலாக என்ன வருமா, உபத்திரவம் வரும். என்னை வைக்க வேண்டிய இடத்துல, இப்போ கணவனை வைக்க வேண்டிய இடத்துல கணவனை வைக்கணும் இல்லையா? வீட்டுக்கு தலைவர் யார் தான்? எவ்வளோதான் பெண்கள் கணவனை விட நல்லா படிச்சிருக்கலாம், கணவனை விட நல்ல ஜாப்லேயும் இருக்கலாம், நல்லா சம்பாதிக்கவும் செய்யலாம், கணவனை விட ஞானம் கூட இருக்கலாம். அதனால நம்ம ஒருபோதும் கணவன் இடத்துக்கு வரவே கூடாது, வரவே முடியாது. கணவன் தான் குடும்பத்துக்கு தலை. ஆண்டு சொன்னது அதுதான், கணவன் தான், புருஷன் தான் வீட்டுக்கு தலை. சிலர்லாம் சொல்லுவாங்க பெண்கள் ராஜ்யங்க அந்த குடும்பம். உண்மையிலே பெண்கள் ராஜ்ய குடும்பம் உருப்படாது. நானும் ஒரு பெண்ணு தானே. எந்த குடும்பத்தில் பெண்கள் ராஜ்யம் இருக்கோ உருப்படாது, அது நல்லாவும் இருக்காது. வசனம் சொன்ன வசனத்தின்படி தான் லைஃப் இருக்கணும். கணவன் தலைனா கணவன் தான், கணவன் சொல்றத மனைவி கேட்கணும். ஆனால் கர்த்தருடைய இடத்துல வச்சிடாத. கணவன் இடத்துல கணவன் இருக்கணும், மனைவி இடத்துல மனைவி இருக்கணும், பிள்ளைகள் ஸ்தானத்தில் பிள்ளைகள் இருக்கணும், மாமியார் ஸ்தானத்தில் மாமியார் தான், மருமகள் ஸ்தானத்தில் மருமகள் தான், ஊழியர் ஸ்தானத்தில் ஊழியர் தான். இந்த இடத்துக்கு விசுவாசி வரவே முடியாது. எதுக்கு ஒரு ஸ்தானம் போட்டு கொடுத்துருக்கிறார்? அது ஆண்டு சொல்ற, என்னுடைய ஸ்தானத்தில் என்ன மட்டும் வை, வேற யாரையும் கொண்டு வராத. அதான சொல்றாரு, என் ஸ்தானத்தில் வேறு ஒன்றை நீ கொண்டு வராதபடி அதை விளக்கு. என்ன விளக்கிறாத? நம்ம ஆண்டவரை விளக்கிறோம். நோ, ஆண்டு சொல்ற, என்னுடைய ஸ்தானத்துக்கு வேற யாரையும் நீ கொண்டு வரக்கூடாது. தெய்வம் தெய்வம் தான். எஸ்ஸா, தெய்வம் தெய்வம் தான், மனுஷன் மனுஷன் தான். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பார் சொல்றாரு, நீ என்னுடைய ஸ்தானத்தில் உன் பிள்ளைங்களை வச்சதுனால நன்மைக்கு மாறாக என்ன வரும், உன் வீட்டில் உபத்திரவம் வரும். அடுத்தது நான் சொல்லவே விரும்பல, உன் பிள்ளைங்க வாலிப வயதிலே செத்துருவாங்கங்கிறாரு. செத்துட்டாங்க. ஏலியோட பிள்ளைங்க வாலிப வயதிலே செத்துட்டாங்க. அடுத்து சொல்றாரு, நீ என்ன வைக்க வேண்டிய இடத்துல வேற ஒன்றை வச்சா உன் வீட்டில் முதிர் வயது உள்ளவர்களே இருக்க மாட்டாங்க. அப்பனா என்ன அர்த்தம்? முதிர் வயது உள்ளவர்கள் நமக்கு ஆசீர்வாதம்னு அர்த்தம். புரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு மாமியார் வேண்டாங்கிறோம், தாய் வேண்டாங்கிறோம், மாமனார் வேண்டாங்கிறோம். ஜீசஸ் ஆண்டு சொல்றாரு, நீ என்ன வைக்க வேண்டிய இடத்துல வேற யாரையாவது வைத்தனா உன் வீட்டில் முதியவர்கள் இருக்கவே மாட்டாங்க. அது ஒரு சாபமா சொல்றாரு. அடுத்து சொல்லிட்டாரு, ஏலி என்னை வைக்க வேண்டிய இடத்துல உன் பிள்ளைங்களை வச்சுட்டல, அதனால நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி வாக்குத்தத்தம் கொடுத்துருந்தேன், உனக்கு அப்புறம் உன் பிள்ளைங்க ஊழியம் செய்வாங்கன்னு. நோ, இனிமே உன் பிள்ளை எனக்கு ஊழியம் செய்ய வேண்டான்ட்டாரு. என்ன சொல்லிட்டாரு?
நீ என்னை வைக்க வேண்டிய இடத்துல உன் பிள்ளைய வச்சுட்ட. நீ என்னைய விட உன் புருஷனை மதிக்கிற, நீ என்னைய விட உன் தாயை மதிக்கிற, நீ என்னைய விட வேலையை மதிக்கிற, நீ என்னைய விட வேற என்னுடைய ஸ்தானத்துக்கு வேற எதையோ கொண்டு வரும்போது ஆண்டவர் சொல்றாரு நீயே எனக்கு வேண்டாங்கிறார். என்ன இப்போ கணவன்மாருங்க என்ன சொல்றீங்க? உங்க ஸ்தானத்துல மனைவி உங்களை வைக்கலன்னா அந்த மனைவி எனக்கு சொல்லுங்க வேண்டாம். அதான் சொல்றேன், என்னுடைய ஸ்தானத்துல நீ வேற எதையாவது வைத்தனா நீயே எனக்கு வேண்டாங்கிறாரு. அல்லேலூயா சொல்றாரு பாருங்க. நன்மைக்கு பதிலாக உபத்திரவம் வரும், உன் பிள்ளைங்க வாலிப வயதில் சாவாங்க, அடுத்து முதியவர்களே உன் வீட்டில் இருக்க மாட்டாங்க. அடுத்து நான் உனக்கு வாக்கு பண்ணியிருந்தேன் உன் பிள்ளைங்க எனக்கு ஊழியம் செய்வாங்கன்னு. இன்னும் இனிமேல் உன் பிள்ளை எனக்கு ஊழியம் செய்ய வேண்டாம். வாக்குத்தத்தமே கொடுத்த வாக்குத்தத்தை வாபஸ் பண்ணிடுவார். உன்னை உயர்த்துவேன்னு ஆண்டு வாக்குத்தத்தம் கொடுத்துருப்பாரு. நீ அநேக ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பான்னு வாக்குத்தத்தம் கொடுத்துருப்பாரு. உன்னை புகழ்ச்சியும் கீர்த்தியுமா வைப்பேன்னு வாக்குத்தத்தம் கொடுத்துருப்பாரு. உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன், கீழாக்காமல் மேலாப்பேன்னு வாக்குத்தத்தம் கொடுத்துருப்பாரு. ஆனால் நம்ம தேவனுடைய ஸ்தானத்தில் வேறு ஒன்றை வைக்கும்போது அந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் வாபஸ் பண்றாரு, பலிக்காதுன்னு சொல்றார். எவ்வளோ பெரிய லாஸ் பார்த்தீங்களா? கர்த்தர் விளக்குன காரியத்தை நம்ம என்ன செய்யணும்? விளக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன தியானித்தோம்? கர்த்தருடைய சந்நிதியை விட்டு விலக செய்கிற எதையுமே நம்ம என்ன செஞ்சிடணும்? விலக்கிறோம். நமக்கு ரொம்ப முக்கியம் கர்த்தருடைய சந்நிதி, கர்த்தருடைய பிரசனம். அது நமக்கு ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு எனக்கு பிரிவினையை உண்டு பண்றது நான் விளக்குனதை நீ செஞ்சது தான் சொல்றாரு. அப்படிதானே சொல்றாரு? உனக்கு எனக்கு பிரிவினையை எதுதான் கொண்டு வருது? நான் விளக்குன காரியத்தை நீ செய்தபடினால தான் உன்னால என் முகத்தை பார்க்க முடியல. உன்னை ரசிக்க கூடாதபடி என் கை குறுகல, உன் ஜபத்தை கேட்காத அளவுக்கு என் செவி மந்தம் கிடையாது. ஏன் உன் ஜபத்துக்கு ஏன் என்னால் பதில் தர முடியலன்னா நான் விளக்குனதை நீ செய்தபடியா. அல்லேலூயா. ரெண்டாவது என்ன? என்னுடைய ஸ்தானத்தில் நீ வேற யாரையுமே, நம்ம பிள்ளை ஸ்தானத்தில் வேற யாராச்சும் கொண்டு வந்துடுவோமா? அக்காவை உயிருக்கு உயிராக நேசிப்போம், அண்ணனை உயிருக்கு உயிராக நேசிப்போம். நம்ம பிள்ளை ஸ்தானத்துக்கு கொண்டு வந்துடுவோமா? அக்கா பிள்ளையும் தம்பி பிள்ளையும் பேசுங்க. அப்போ நம்ம பிள்ளை நம்ம அக்கா பிள்ளைய நம்ம பிள்ளை ஸ்தானத்துக்கு கொண்டு வரலன்னா ஆண்டவர் கேட்குறாரு, என்ன மட்டும் என் ஸ்தானத்தை விட்டு விளக்குற? எவ்வளோ அது வேதனையோட சொல்றாரு. உயிருக்கு உயிராக நேசிக்கலாம், அண்ணனை உயிருக்கு உயிராக நேசிக்கலாம். அண்ணன் பிள்ளை சித்தப்பான்னு தான் கூப்பிடும். எஸ்ஸா அக்காவை உயிருக்கு உயிராக நேசிக்கலாம். அக்கா பிள்ளை என்னைய எங்கள் அம்மான்னு சொல்லாது, சித்தின்னு சொல்லும். நம்ம பிள்ளை தான் சொல்லும் நம்ம அம்மா. அப்போ ஆண்டவர் கேட்குறேன், உன் தெய்வம் நான் தானே, அப்போ என்னுடைய பொசிஷன்லையா இன்னொருத்தனை கொண்டு வர? அதை நான் வெறுக்கிறேன், அதை நீ விளக்குங்கிறாரு. ஆண்டவர் விளக்குறத விளக்கிட்டோன்னா லைஃப் நல்லா இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மூன்றாவது ஒரு காரியத்தை பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். உபாகம புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதில் 37வது வசனம். இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, எடுங்க உபாகமம் 2:37 எடுங்க. கர்த்தர் விளக்கின சில தேசங்கள், சில தேசத்தை விளக்குறாரு. என்ன சொல்கிறாரு? உபாகமம் 2:37 வாசிங்க, இந்த வேத பகுதியை வாசிங்க. அம்மோன் புத்திரருடைய தேசத்தையும் யாப்போக்கு ஆற்றங்கரையில் உள்ள இடங்களையும், அம்மோன் புத்திரருடைய தேசத்தையும் யாப்போக்கு ஆற்றங்கரையில் உள்ள இடங்களையும் மலைகளில் உள்ள பட்டணங்களையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு விளக்கின நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு விளக்கின மற்ற இடங்களையும் சேராமல் போனாய். 3 இடத்தை ஆண்டவர் விளக்குறாரு இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தும் போது. யார் யாருடைய இடம்னா, ஏசாவுடைய தேசம் உனக்கு வேண்டாம், லோத்தோடைய தேசம் உனக்கு வேண்டாம். லோத்தோட பிள்ளைங்க 2 பேர் அம்மோனியர், மோவாபியர். அந்த 3 தேசமும் உனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு ஆண்டவர் விளக்குறார். அந்த பாப்போம். உபாகம புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதில் 5வது வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால் ஆண்டவர் சொல்றாரு, அவர்களோட போர் செய்ய வேண்டாம், அவர்கள் தேசத்தில் ஒரு அடி நிலம் கூட உங்களுக்கு கொடுக்கவே மாட்டேன், சேயீர் மலை நாட்டை நான் ஏசாவுக்கு கொடுத்திருக்கிறேன், அதனால ஏசாவின் தேசத்தை உனக்கு நான் தரமாட்டேன், அதை விட்டு விலகு. அப்போ 2:9 சொல்றாரு, நீ மோவாபை வருத்தப்படுத்தாமலும் அவர்களோட போர் செய்யாமலும் இரு, அவர்கள் தேசத்தில் உனக்கு ஒன்று சுதந்திரமாக கொடேன், அது லோத்து புத்திரருக்கு சுதந்திரமாக கொடுத்திருக்கிறேன். 2:19 சொல்றாரு, அம்மோன் புத்திரர் அவர்களை நீ வருத்தப்படுத்தாத, அவர்களோட யுத்தம் பண்ணாத, அவர்கள் தேசத்தையும் உனக்கு சுதந்திரமா தரவே மாட்டேன். இதனுடைய அர்த்தம் என்னன்னா 3 தேசத்தை சொல்றாரு. இப்போ நமக்கு சில தேசத்தை விளக்குறாருன்னு அர்த்தமா? அது அர்த்தம் அல்ல. வசனத்தை சரியா புரிந்து கொள்ளணும். ஏசா தேசம் உனக்கு வேண்டாம், லோத்தோடைய தேசம் உனக்கு வேண்டாம். ஏன்னு கேட்டா, ஏசா என்ன அசட்டை பண்ணிட்டான், என்ன அசட்டை பண்ணினுடைய தேசம் உனக்கு வேண்டவே வேண்டாம்.
அதாவது என்ன சொல்றாருன்னா, என்னை அசட்டை பண்ணுகிற ஒரு காரியத்தை உன்னை விட்டு விலக்கு. ஏசாவுக்கு ஆண்டவர் சேஷ்ட புத்திர பாகம்னு ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தார். அதை அவன் என்ன செஞ்சிட்டான்? அந்த சேஷ்ட புத்திர பாகங்கிறது நித்தியம் வரைக்கும் செல்லுபடி ஆகிற ஒரு பிளெஸிங். இதுல என்ன பாயிண்ட்னு கேட்டா, நீ பரலோகத்துக்கு வருவதற்கு எது எது தடையா இருக்கோ அதை உன்னை விட்டு விலக்குங்கிறாரு. பரலோகம் ரொம்ப முக்கியம். அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, நீ பரலோகம் வரத்துக்கு உன் கை உனக்கு தடையா இருந்தா கூட அந்த கையை உன்னை விட்டு விலக்குங்கிறாரு. வெட்டி போடு. வெட்டி போடுனா அர்த்தம் வெட்டி போடுனா இல்ல, இந்த கையினால பாவம் செய்யறதுனால உனக்கு பரலோகம் வர முடியலனா அந்த கை செய்கிற அந்த பாவத்தை உன்னை விட்டு என்ன செய்ய விலக்கு என்ற அர்த்தம். ஏன் ஆண்டவர் ஏசாவின் தேசத்தை விலக்குனாரு? ஏசா என்ன செஞ்சான்? நித்தியத்திற்குரிய சேஷ்டபுத்திர பாகங்கிற ஆசீர்வாதத்தை அசட்டை பண்ணினான். அப்ப நித்தியம், நமக்கு நித்தியம் எது? பரலோக ராஜ்யம். என்ன ஆண்டவர் சொல்றாருன்னா, நீ பரலோக ராஜ்யம் வருவதற்கு யாரு தடையா இருக்கிறாங்களோ அந்த உன்னை விட்டு விலக்கு. ஜீசஸ் ஏசாவை அவங்க அப்பா அதிகமாக நேசிச்சார்னு பைபிளில் போட்டிருக்கா? ஏசாவை அவங்க அப்பா பட்சமாய் நேசித்தார். அந்த வசனம் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகம புஸ்தகம் 25:28 நீங்கள் பார்ப்பீங்கன்னா, ஏசாவை அவங்க அப்பாவாகிய ஈசாக்கு அதிகமாக நேசிச்சார். ஆனால் இவன் என்ன பண்ணான் தெரியுங்களா? ஏசா அப்பாவுடைய அன்பை என்ன செஞ்சான்? அசட்டை பண்ணினான். எப்படி? அப்பாவுக்கு பிடிக்காத ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அந்த பொண்ணு அப்பாவுக்கு நோவா இருந்தா. பார்த்தீங்களா? அப்ப இயேசுவின் அன்பு, இயேசுவை நேசிக்க முடியாதபடி எது தடையா இருக்கோ அதை உன்னை விட்டு விலக்கு. ஃப்ரெண்ட்ஸ் தடையா இருக்காங்களா? நீ இயேசுவை நேசிக்க முடியாதபடி, இந்த பைபிளை நேசிக்க முடியாதபடி, இந்த ஆலயத்தை நேசிக்க முடியாதபடி, நீ பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியாதபடி எது உனக்கு தடையா இருக்கோ அது உனக்கு வேண்டான்னு சொல்றாரு ஆண்டவர். ரொம்ப முக்கியம் என்ன தெரியுங்களா? தயவு செய்து உங்கள்கிட்ட நான் அன்பா சொல்றேன், லைஃப்ல ரொம்ப முக்கியம் பரலோக ராஜ்யம். பரலோக ராஜ்யம் தான் ரொம்ப முக்கியம். நீங்க ஆண்டவர்கிட்ட சொந்த வீடு வேணும், அது வேணும், இது வேணும் கேட்கறது ரொம்ப நல்லது, கேளுங்க. ரொம்ப முக்கியம், நான் குடும்பமா பரலோகத்துக்கு வரணும்னு கேளுங்க. நான் குடும்பமா எங்க வரணும்? பரலோகத்துக்கு வரணுங்கிறதா ரொம்ப முக்கியம். நீ பரலோகம் போவதற்கு எது உனக்கு தடையா இருக்கோ அதை உன்னை விட்டு விலக்கு. அதான் அதோடைய அர்த்தம். நாட்டை விலக்குன்னு அர்த்தம் இல்லை, நீ அமெரிக்காவை விலக்கு, நீ சிங்கப்பூரை விலக்கு. நோ 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 நோ, அர்த்தம் அது இல்லை. ஏசா தேசம் உனக்கு வேண்டாம். ஏசா அசட்டை பண்ணுகிறவன். ஆண்டவரே சொல்றாரு, ஏசாவை நான் வெறுக்கிறேங்கிறாரு. அவன் அசட்டை பண்ணிட்டான். பிற்பாடு வருகை வந்ததுக்கு அப்புறம் கைவிடப்பட்ட அழுது எண்ணத்துக்கு, பிற்பாடு அழுது எண்ணத்துக்குங்கிறேன். வருகை வந்ததுக்கு அப்புறம் இவ்வளோ மூச்சு கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கோம். எனக்கு கடந்த நாள் ஒரு கைண்ட் அட்வைஸ் வந்தது சர்ச்சிலேருந்து. கொஞ்சம் எனர்ஜி அதிகமாக கொடுக்காதீங்க, நீங்கள் ரொம்ப நாள் இருக்கணும். எனக்கு சர்ச்சிலேருந்து வந்தது. ரொம்ப நீங்கள் எனர்ஜி கொடுக்காதீங்க, நீங்கள் ரொம்ப எனர்ஜி கொடுக்காதீங்க. இந்த மைக்கு வேணால் இன்னும் கொஞ்சம் வால்யூம் கூத்திக்கலாம் ப்ளீஸ். ரொம்ப நீங்கள் எனர்ஜி நீங்கள் ரொம்ப நாள் இருக்கணும். அதனால் கொஞ்சம் ஒரு விசுவாசி சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது. நேசிக்கணும். விசுவாசிகள் ஊழியரை நேசிக்கும் பொழுது ஊழியர்கள் ஆட்டோமேட்டிக்காக விசுவாசியை நேசிக்க ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. இவ்வளோ உயிர் கொடுத்து எதுக்கு பிரசங்கம் பண்ணுறானா? உங்களை எல்லாரையும் நான் ஹெவனில் பார்க்கணுன்னு விரும்புகிறேன். பரலோகத்துக்கு நம்ம வருவதற்கு எது நமக்கு குறுக்க நிற்குதோ அதை நம்மளை விட்டு என்ன செய்யுங்கிறாரு? விலக்கு வேண்டாங்கிறாரு. அதை அசட்டா பண்ணிடாத. பரலோக ராஜ்யத்தை அசட்டா பண்ணிடாத. பிற்பாடு காலம் போன கடைசியில் ஏசா பிற்பாடு அழுதான். ஆண்டவர் பதிலே தரல. வருகையில் கைவிடப்பட்டதுக்கு அப்புறம் மார்பிள் அடிச்சு நெஞ்சில் அடிச்சு என்னத்துக்குங்கிறேன். அதுக்கப்புறம் முடியும். சபை கிடையாது, பரிசுத்த ஆவியினர் கிடையாது, கிருபை கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. கடந்த நாள் ஒரு தேவ மனிதர் எங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க. இன்னைக்கு என்னமோ கிருபையின் பிரமாணம், கிருபையின் பிரமாணங்கிறாங்க. நியாய பிரமாணத்தை விட கிருபையின் பிரமாணம் கடினமானது. நியாய பிரமாணத்தில் கொலை செய்தாதான் கொலைகாரன். ஆனா கிருபையின் பிரமாணத்தில் தான் சகோதரனை வீண் என்று சொல்லுகிறவனே யாரு? நியாய பிரமாணத்தில் விபச்சாரம் செஞ்சாதான் விபச்சாரன். கிருபையின் பிரமாணத்தில் இந்த பையன் மாதிரி நம்ம கணவர் இருந்தால் நல்லா இருந்திருக்குல்ல அப்படின்னு நினைச்சாலும் விபச்சாரம் செஞ்சாடுச்சு. அப்போ எது கடினம்? நியாய பிரமாணமா கிருபையின் பிரமாணமா? கிருபை கிருபை கிருபைன்னு ஏதாவது பண்ணிடாதீங்க. கிருபையை அப்போ போயிடும். ஜீசஸ் வருகைக்கு அப்புறம் கிருபையும் கிடையாது. அதுக்கப்புறம் மார்பிள் அடிச்சு புலம்பி பிற்பாடு ஏசா அழுத மாதிரி அதெல்லாம் விளக்குங்கிறார் ஆண்டவர். ரெண்டாவது லோத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். லோத்தோடைய
பிள்ளைங்களுடைய தேசம் தான் அம்மோன் தேசம், மோவாப் தேசம். அது உனக்கு வேண்டாங்கிறார், அதை விளக்குங்கிறார். அதோடைய அர்த்தம் என்னன்னா, லோத்து ஆபிரகாம் கூடயே இருந்தார். ஆபிரகாம் நிமித்த கர்த்தர் லோத்தை ஆசீர்வதிச்சார். ஆனால் லோத்தோட கண்ணோ செழிப்பையே தான் பார்க்குது, செழிப்பையே தான். இன்னைக்கு நம்ம கண்ணு எதை தான் பார்க்குது? மாடனா ட்ரெஸ் போடணும், அவள் சொந்த வீடு வாங்கிட்டா நான் சொந்த வீடு வாங்கணும், அவள் காரில் வரோம் நான் காரில் வரணும், அவள் புள்ள அந்த ஸ்கூலில் படிக்கிறா நானும் என் பிள்ளை அந்த ஸ்கூலில் சேர்க்கணும். என் பொண்ணு இவ்வளோ படிச்சிருக்கிறோம், அதுக்கு ஏற்ற மாப்பிள்ளை அவ்வளோ படிச்சிருக்கணும், எல்லாம் நல்லது. ரசிக்கப்பட்டிருக்கானான்னு பாருங்க. புள்ளம்மா என் புள்ள அவ்வளோ படிச்சிருக்கா, என் புள்ள 50,000 சம்பாதிக்கிறா, என் புள்ள 1 லட்சம் சம்பாதிக்கிறா, எனக்கு வர மருமகன் 1.5 லட்சம் சம்பாதிக்கணும், ரொம்ப நல்லது. உங்களுக்கு வர மருமகன் 15 லட்சமே சம்பாதிக்கட்டும். ரசிக்கப்பட்டிருக்காரான்னு பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுறாரான்னு பாருங்க. அழகு அழகு அழகு. கற்பா இருக்கு வேண்டாம். கற்பா இருக்கிற சிலருக்குள்ளெல்லாம் எவ்வளோ நல்ல குணம் இருக்குது தெரியுங்களா? பொண்ணு கற்பா இருக்கு வேண்டாம், மாப்பிள்ளை கற்பா இருக்கான் வேண்டாம், மாப்பிள்ளைக்கு வழுக்க வேண்டாம், சொட்டை வேண்டாம். சொட்டையோ வழுக்கையோ தெய்வ சித்தமானு பாருங்க. சொட்டையோ வழுக்கையோ இந்த பைபிளுக்கு பயப்படுதான்னு பாருங்க. அழகா இருந்து அப்படியே கில்லுனா ரத்தம் வர மாதிரி ஒரு பாச சொல்றாரு. கில்லுனா ரத்தம் வரும்னா லெப்ரசி ஹோமுக்கு தான் போகணுங்கிறாரு. கில்லுனா ரத்தம் வரும். அப்படியெல்லாம் பார்த்து அவன் பைபிளே படிக்க கூடாதுன்னு சொல்லி, ஜபமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி உங்கள் மகளையும் அழைச்சிக்கிட்டு நரகத்துக்கு போகிறதா? அது மாதிரி லோத்தோட கண்ணோ செழிப்பு 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 செழிப்பு. போனார் செழிப்பு. சோதோம் குமரா போனார். சோதோம் குமரா அழிஞ்சது. ஆண்டவர் லோத்தை என்ன செஞ்சார் சொல்லுங்க? லோத்தை அழிச்சாரா? காப்பாற்றினார். யாருனால காப்பாற்றினார்? நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு ஆன்சர், ஆபிரகாமின் நிமித்தம். ஆபிரகாமின் நிமித்தம். எஸ், ஆபிரகாமின் நிமித்தமே. இன்னொரு காரியம் சொல்லட்டா? எடுங்க ஆதியாகம புஸ்தகம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே நிச்சயமாய் ஆபிரகாமின் நிமித்தம் கர்த்தர் லோத்தை காப்பாத்தினாரு. அதே நேரத்தில் கர்த்தருக்கு லோத்து மேலே என்ன இருந்தது? இரக்கம் இருந்தது. இரக்கம் பெற்றவர்கள்லாம் பாக்கியவான்கள். எவன் மேல் கிருபையாய் இருக்க சித்தமாய் இருக்கிறோனோ அவன் மேல் கிருபையாய் இருப்பேன், எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன். இப்போ பாருங்க, அவன் மேல் ஆண்டு என்ன வச்சிருந்தாரு சொல்லுங்க? இரக்கம். 19 வாசிங்க. உமது கண்களில் உமது அடியேனுக்கு கிருபை கிடைத்தது. இரண்டாவது என்ன இருந்தது லோத்துக்கு? கிருபை. ஃபர்ஸ்ட் இரக்கம் இருந்தது, இரண்டாவது கிருபை இருந்தது, மூன்றாவது 19:21 வாசிங்க. அதற்கு அவர், நீ கேட்டுக்கொண்டபடி ஊரை நான் கவிழ்த்து போடாதபடிக்கு இந்த விஷயத்திலும் உனக்கு அனுக்கிரகம் பண்ணினேன். பாருங்க, ஒரு லோத்து மேல ஆண்டவருக்கு கிருபை இருந்தது, இரக்கம் இருந்தது, அனுக்கிரகம் இருந்தது. இது மூணும் பெற்ற ஆள் எப்படி இருந்திருக்கணும் சொல்லுங்க? ஆண்டவர்கிட்ட கிருபை கிடைக்கிறதே பெரிய காரியம், ஆண்டவர்கிட்ட இரக்கம் கிடைக்கிறதே பெரிய காரியம், ஆண்டவர்கிட்ட இவைகளெல்லாம் தாண்டி அனுக்கிரகம் கிடைக்கிறதே பெரிய காரியம். இது மூணும் லோத்து பெற்று எவ்வளோ பெரிய நபராக இருக்க வேண்டியவன் எல்லாவற்றையும் இழந்தான். அதான் ஆண்டு என்ன சொல்றான்? எல்லாம் கொடுத்த, கிருபை கொடுத்த, இரக்கம் கொடுத்த. இன்னைக்கு கிருபையினால ரசிக்கப்பட்டிருக்கோம். கிருபையாய் நல்ல ஒரு சர்ச்சை கொடுத்திருக்கிறார், கிருபையாய் நல்ல ஒரு ஊழியர்கள் கொடுத்திருக்கிறார், கிருபையாய் நல்ல ஓய்வு நாள் ஆராதனை கொடுத்திருக்கிறார். எல்லாம் கிருபை. அப்ப இந்த லோத்துக்கு கிருபை இருந்தது, இரக்கம் இருந்தது, அனுக்கிரகம் இருந்தது. ஆனா மூன்றையும் பெற்றவன் எப்படி இருந்திருக்கணும்? ஆனா மூன்றையும் அவன் இழந்து போய் அருவருக்கத்தக்க பெற்ற தகப்பனாலேயே பிள்ளைங்க கன்சீவ் ஆகி அருவருக்கத்தக்க பிள்ளைகளை பெற்றாங்க. அவங்க தான் மோவாப், அம்மோனியர். 10 தலைமுறைக்கு அவங்க சபைக்கே வரக்கூடாதுன்ட்டாரு. அம்மோனியர் மோவாபியர் என்ன செஞ்சிட்டாரு? 10 தலைமுறைக்கு சபைக்கே வரக்கூடாது. அப்படிப்பட்ட உன்னுடைய தேசத்தை நீ விட்டு விலகு. என்ன சொல்றாருன்னா, தேவன் கொடுத்த கிருபையை எது இழக்க வைக்குதோ அதை விட்டு விலகு. தேவன் உங்களுக்கு கொடுத்த கிருபை, தேவன் உங்களுக்கு கொடுத்த இரக்கம், தேவன் உங்களுக்கு கொடுத்த அனுக்கிரகத்தை எது உங்களை விட்டு விலக்க, அதை இழக்க வைக்குதோ அதை என்ன செய்ய? கிருபையை இழக்க வைக்கிறத விட்டு விலகு. தேவனுடைய இரக்கத்தை இழக்க வைக்கிறத விட்டு
சொல்லுங்க, அறிக்கை செய்யுங்க, விலகு. தெய்வம் நமக்கு அனுக்கிரகம் செய்த காரியத்தை இழக்க வைக்கிற ஒரு காரியம் உனக்கு வேண்டாம், அதை விட்டு விலகு. இன்னும் கொடுமை, தேவனுடைய ஆலயத்துக்கு வர முடியாத அளவுக்கு எது உனக்கு தடையா இருக்கோ அதை உன்னை விட்டு கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சி மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகள் மற்றும் உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய முகவரி: அக்கினி கிறிஸ்தவ தேவ சபை, எண் 21, சக்தி நகர், ஏசுவடியான் அவென்யூ, தாலுகா ஆபீஸ் அருகில், திருவானைக்கோவில், திருச்சி 620005, தமிழ்நாடு, இந்தியா. ஜெபம் மற்றும் ஆலோசனைக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9888546568 மற்றும் 9842605910. மின்னஞ்சல் முகவரி fcmprayertower@gmail.com. எங்களது இணையதளம் www.firechristianministries.org.